रक्षा करने, हम सबकी रक्षा करने जन्म हुआ श्री माँ का। छिंदवाड़ा में जन्म हुआ हमारी निर्मल माँ का। इस घोर कलियुग में जन्म हुआ हमारी निर्मल माँ का। निर्मल नाम से सब भक्तों के सब दुख दूर होते हैं, सब दुख दूर होते हैं। निर्मल ध्यान को करने से हमको निर्मल ज्ञान मिलता है, निर्मल ज्ञान मिलता है। सतयुग को प्रारंभ करने, सतयुग को प्रारंभ करने जन्म हुआ श्री माँ का। छिंदवाड़ा में जन्म हुआ हमारी निर्मल माँ का। इस घोर कलियुग में जन्म हुआ हमारी निर्मल माँ का। जन्म दिवस के इस अवसर में मंगल गीत गाओ बजाओ, मंगल गीत गाओ बजाओ। दीप जलाओ, फूल चढ़ाओ, सब मिलकर खुशियाँ मनाओ, सब मिलकर खुशियाँ मनाओ। भव सागर को पार कराने, भव सागर को पार कराने जन्म हुआ श्री माँ का। छिंदवाड़ा में जन्म हुआ हमारी निर्मल माँ का। इस घोर कलियुग में जन्म हुआ हमारी निर्मल माँ का। लक्ष्मी कहो या सरस्वती माता, या उनको कहो दुर्गा माता, या उनको कहो दुर्गा माता। ध्यान में उनको बैठ के देखे, रूप कई दिखते जाते हैं, रूप कई दिखते जाते हैं। हम सबको मोक्ष दिलाने, हम सबको मोक्ष दिलाने जन्म हुआ श्री माँ का। छिंदवाड़ा में जन्म हुआ हमारी निर्मल माँ का। इस घोर कलियुग में जन्म हुआ हमारी निर्मल माँ का। हम तो बड़े किस्मत वाले हैं, हमको माँ ने चुन के लिया है, हमको माँ ने चुन के लिया है। सेवा में माँ के रहेंगे हरदम, यही हमारा वादा है, यही हमारा वादा है। कई जन्मों के फल देने को, कई जन्मों के फल देने को जन्म हुआ श्री माँ का। छिंदवाड़ा में जन्म हुआ हमारी निर्मल माँ का। इस घोर कलियुग में जन्म हुआ हमारी निर्मल माँ का। नाम है निर्मल, काम है निर्मल, सोच है निर्मल, ध्यान है निर्मल, सोच है निर्मल, ध्यान है निर्मल। विद्या निर्मल, ज्ञान है निर्मल, मन निर्मल और तन निर्मल है, मन निर्मल
कलियुग में जन्म हुआ हमारी निर्मल माँ का। छिंदवाड़ा में जन्म हुआ हमारी निर्मल माँ का। हा हा हमारी निर्मल माँ का, हो हमारी निर्मल माँ का। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் இப்போ கூட்டாக நமஸ்காரம் பண்ணி 2 கைகள் மடி மீது வைத்து உட்காரலாம். ஸ்ரீ மாதாஜி கிட்ட அனுமதியை கேட்போம். சந்தோஷ சித்தத்தோட ஸ்ரீ மாதாஜியை பார்த்து மனதார கேட்கலாம். ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் இங்க தியானம் செய்ய அமர்ந்திருக்கிறோம் தாயே. தயவு செய்து எங்களுக்கு அனுமதியை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, இந்த தியானத்தில் எங்களுக்கு நிர்விசார ஆனந்த நிலையை தந்தருளுங்கள் தாயே. கேட்ட உடனே நம்மளுக்கு என்ன உணர்வு வருதுன்னு பார்ப்போம். மெதுவாக குண்டலினி எழுப்பி பந்தன் போட்டுக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜியை பார்த்துட்டு நம்முடைய கவனம் நம்மளுடைய ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். மிக பணிவோட மரியாதையோட ஸ்ரீ மாதாஜி கிட்ட பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஹிருதயத்தில் வாருங்கள் தாயே. எங்களுடைய ஹிருதயத்தில் அமருங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய திருக்கமல பாதத்தை எங்களுடைய ஹிருதயத்தில் வைத்து எங்களை முழுமையாக சுத்திகரித்து எங்களுடைய ஹிருதயத்தை தங்களுடைய அன்பும் கருணையால் நிரப்பிவிடுங்கள் தாயே. மெதுவா நம்மளுடைய கவனம் நம்மளுடைய சகஸ்ராரத்துக்கு கொண்டு போவோம். ஸ்ரீ மாதாஜியை நம்மளுடைய ஹிருதயத்தில் வைத்து மெதுவாக கவனத்தை சகஸ்ராரத்துக்கு கொண்டு போவோம். சகஸ்ராரத்தில் என்ன உணர்றோம்னு பார்த்து 3 மகாமந்திரமும் ஸ்ரீ கணேச மந்திரமும் கூறலாம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी
श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கண்கள் மூடி சஹஸ்ராரத்துக்கு கொஞ்சம் மேல வைத்து நம்முடைய இரண்டு உள்ளங்கையையும் பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் இந்த மனம், புத்தி, சரீரம், அகங்காரம் ஏதுமில்லை தாயே. ஸ்ரீ மாதாஜி, நான் ஒரு தூய ஆத்மாதான். இரண்டு உள்ளங்கையில நம்ம என்ன ஃபீல் பண்றோம்னு பார்ப்போம். சமநிலை எங்க இல்லைன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம நம்மளுடைய இடா நாடியை சமநிலைப்படுத்துவோம். நம்முடைய கவனம் நம்மளுடைய இடா நாடி, நம்மளோட லெஃப்ட் மூலாதாரத்திலிருந்து லெஃப்ட் ஆக்யா வரைக்கும் கவனத்தை கொண்டு போவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி மற்றும் பைரவர். தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய இடா நாடியில் தமோகுணத்தோட எல்லா எதிர்மறை சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. உங்க லெஃப்ட் உள்ளங்கையில என்ன ஃபீல் பண்றோம்னு திருப்பி பார்ப்போம். श्री महाकाली साक्षात श्री भैरवनाथ साक्षात। ओम त्वमेव साक्षात श्री महाकाली साक्षात श्री भैरवनाथ साक्षात श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। பிங்களா நாடியை சமநிலைப்படுத்துவோம். நம்மளுடைய கவனம் நம்மளுடைய பிங்களா நாடி ரைட் சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து ரைட் ஆக்யா வரைக்கும்
கவனத்தை கொண்டு போவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானா, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய பிங்களா நாடியில் ரஜோகுணத்தோட எல்லா எதிர்மறை சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்குள் உள்ள அகங்காரத்தை நீக்கிவிடுங்கள் தாயே. ரைட் ஹேண்ட்ல என்ன ஃபீல் பண்றோம்னு பார்ப்போம். श्री महासरस्वती साक्षात श्री हनुमान साक्षात। ओम त्वमेव साक्षात श्री महासरस्वती साक्षात श्री हनुमान साक्षात श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। லெஃப்ட் ஹேண்ட் மடிக்கு கொண்டு வரலாம். 2 கைகள் மடி மீது. ஸ்ரீ மாதாஜியை நோக்கி நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காரலாம். ஸ்ட்ரெயின் பண்ணாம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஸ்ட்ரெயிட்டா உட்காரலாம். நம்மளுடைய கவனம் நம்மளுடைய நடு நாடி சுஷும்னா நாடியில் வைப்போம். நம்மளுடைய ஈடா மற்றும் பிங்களா நாடி சமநிலையில இருந்தா சுஷும்னா ஆட்டோமேட்டிக்கா திறந்திடும். மனதார பிரார்த்தனை செய்யலாம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ கணேஷா, தயவு செய்து எங்களுடைய சுஷும்னா நாடியில் சத்வ குணத்தோட தெய்வீக குணத்தோட நிரப்பி விடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களை சமநிலையில் வைத்திருங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களை நிகழ்காலத்தில் கவனத்தோடு நிறுத்தி வைங்கள் தாயே. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சுஷும்னா நாடியில் கவனத்தை வைத்து தியானம் பண்ண போறோம். நம்மளுடைய சுஷும்னா நாடி தான் நம்மளுடைய குண்டலினி தாய்க்கு ஒரு பாதை, அது நம்மளுக்கு தெரியும். குண்டலினி தாய் மேல போயிட்டு இறை சக்தியோட கலந்து அதை திருப்பி நம்மளுடைய சுஷும்னா நாடியில் ஒவ்வொரு சக்கரங்களையும் ஊக்கம் அளித்து அதோட ஃபங்க்ஷன்ஸை நல்லா மேம்படுத்தி நம்மளுக்கு ஆனந்தத்தை தருபவள். இந்த ஆக்ஷன் இந்த காரியம் நம்மளுடைய சுஷும்னா நாடியிலே தான் நடக்கிறது. ஸோ இது எப்படி நடக்கும்னா, நம்ம ஈடா மற்றும் பிங்களா நல்ல சமநிலையில இருந்தா சுஷும்னா நாடி முழுமையாக திறந்து ஸ்ரீ குண்டலினி மாதாக்கு ஒரு நல்ல பாதையை அமைத்து சகசிராரத்தை அடைய செய்வாங்க. ஸ்ரீ மகாலட்சுமி கிட்ட நம்ம மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய மகாலட்சுமி ஸ்வரூபத்தால் எங்களுடைய சுஷும்னா நாடியை முழுமையாக திறந்து விடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் எங்களுடைய குண்டலினி சக்தி எழும்பி
எங்களுடைய எல்லா சக்கரங்களையும் நன்றாக சுத்திகரிச்சு ஒவ்வொரு சக்கரங்களையும் இருக்கிற தெய்வத்தோட சக்தியும் குணத்தால் எங்களுடைய சக்கரங்களை தெய்வீகமாக்கிட்டு தாங்கள் சகசாரத்தை அடைய வேண்டும் தாயே. எங்கும் இருக்கிற இறை சக்தியோட ஒன்றினை அடைஞ்சு திருப்பி அந்த சக்தியை சுஷும்னா நாடி வழியாக ஒவ்வொரு சக்கரங்களிலும் உள்ளே புகுந்து நன்றாக மலர வைத்து எல்லா தெய்வீக குணங்களையும் தந்து திருப்பி மேல் நோக்கி போய் எங்களுக்கு ஆனந்த நிலையை தந்தருளுங்கள் தாயே. ஆனந்த நிலையை அனுபவிச்சுண்டு எங்களுடைய சகசாரத்திலும் எங்களுடைய உள்ளங்கையிலும் தங்களுடைய அன்பை குளுமையாக நுண்ணதிர்களாக எங்களை அனுபவிக்க செய்யுங்கள் தாயே. श्री महालक्ष्मी साक्षात, श्री गणेशा साक्षात। ओम त्वमेव साक्षात श्री महालक्ष्मी साक्षात श्री गणेशा साक्षात श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவா நம்மளுடைய கவனம் மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரைக்கும் ஒரு வாட்டி கொண்டு போவோம். நிதானமா கொண்டு போவோம். மெதுவாக கவனத்தை நம்மளுடைய நடு மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வரலாம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கணேசாவாக எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக நிலைநிறுத்துங்கள் தாயே. கள்ளம் கபடமற்ற தூய உள்ளத்தை தந்தருளுங்கள் தாயே. பணிவும் விவேக புத்தியும் தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ கணேசர் போல எங்களையும் தங்களிடம் முழுமையாக சரணடைய அருள் புரியுங்கள் தாயே. சஹஸ்ராரத்து வழியா நம்முடைய மூலாதார சக்கரத்தை பார்ப்போம். பிரார்த்தனை முடிஞ்ச உடனே நம்மளுடைய கவனம் திருப்பி சஹஸ்ராரத்துக்கு கொண்டு போவோம். இப்போ சஹஸ்ராரத்துல இருந்து மூலாதார சக்கரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஸ்ரீ கணேஷாவோட தூய்மையோட நம்ம மெதுவாக நம்மளுடைய கவனம் நம்மளுடைய மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். குண்டலினி தாயை மனமாற வணங்குவோம்.
குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறலாம். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. நம்முடைய கவனம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி. தயவு செய்து எங்களுக்கு தூய அறிவும் தூய ஞானமும் தூய கவனத்தை தந்தருளுங்கள் தாயே. பிரம்மதேவ சரஸ்வதி மந்திரத்தை கூறி நம்முடைய கவனம் சஹஸ்ராரத்தில் வைப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री ब्रह्मदेव सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. சஹஸ்ராரத்தில் வைத்து நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்தை பார்ப்போம். கவனம் அந்த மாதிரி வைக்கிறதுனால் நம்மளுடைய அந்த சக்கரத்தோட மலர் இதழ் நல்ல விரியும். அப்போ நம்மளோட கைகள்ல நம்மளுக்கு அந்த சக்கரத்தோட நுண்ணதர்கள் நன்றாக உணர முடியும். மெதுவாக நம்முடைய கவனம் நம்முடைய நாபி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாவாக எங்களுடைய நாபி சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் தாயே. தயவு செய்து எங்களுடைய நாபி சக்கரத்தை சந்தோஷமும் திருப்தியால நிரப்பி விடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பொருளாதார வாழ்க்கையும் சமநிலையில இருக்கு தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய நாபி சக்கரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாவோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. கவனம் சஹஸ்ராரத்துக்கு கொண்டு போவோம். சஹஸ்ராரத்திலேருந்து நம்மளுடைய நாபி சக்கரத்தை பார்ப்போம். நம்முடைய 2 உள்ளங்கையிலையும் கவனத்தை வைப்போம். மெதுவா நம்மளுடைய கவனம் நம்மளுடைய பவசாகரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயா. தயவு செய்து எங்களுக்குள் குரு தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் தாயே. எங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கை கொடுத்து நாங்கள் எங்களை சுய பரிசோதனை பண்ணி எங்களை திருத்தி ஸ்வயம் குருவாக ஆக்கறதுக்கு தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் தாயே. ஆதிகுரு தத்தாத்ரேயா சாட்சாத் மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिगुरु दत्तात्रेय साक्षात्
श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவா கவனத்தை நம்மளுடைய நடு ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ துர்கா மாதா ஸ்ரீ ஜெகதம்பாவாக எங்களுடைய நடு ஹிருதயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நாங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கிறோம் தாயே, தைரியமாக இருக்கிறோம் தாயே. தங்களுடைய பாதுகாப்பில் இருப்பதனால் எங்களுக்கு இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைத்திருக்கு தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களோட ஹிருதயத்தை தங்களுடைய அன்பால் நிரப்பி விடுங்கள் தாயே. நாங்களும் இந்த அன்பை எல்லோரிடமும் பரிமாற எங்களுக்கும் அருள் புரியுங்கள் தாயே. श्री दुर्गा माता श्री जगदम्बा साक्षात ओम त्वमेव साक्षात श्री दुर्गा माता जगदम्बा साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. நம்முடைய சகஸ்ராரத்திலிருந்து நம்முடைய ஹிருதயத்தை பார்ப்போம். கவனத்தை விசுத்தி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணாவாக எங்களோட விசுத்தி சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் தாயே. தயவு செய்து எங்களுக்கு பற்றற்ற சாட்சி நிலையை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தாங்களுடைய விராட்டத்தில் எங்களையும் ஒரு அங்க பிரத்யங்கமாக ஆக்கிவிடுங்கள் தாயே. அதுக்கு தேவையான தகுதியும் தாங்கள் தான் தந்தருள வேண்டும் தாயே. श्री राधा कृष्णा साक्षात ओम त्वमेव साक्षात श्री राधा कृष्णा साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. சஹஸ்ராரத்திலிருந்து நம்முடைய விசுத்தி சக்கரத்தை பார்ப்போம். இரண்டு உள்ளங்கையிலையும் கவனிப்போம். மெதுவாக கவனத்தை ஆக்யா சக்கரத்துக்கு கொண்டு வரலாம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஆக்யா சக்கர சுவாமினி. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளுங்கள் தாயே. தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம், எங்களையும் மன்னிக்கின்றோம் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய அகங்காரம் மற்றும் மமகாரத்தை தங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. நாங்கள் இந்த மமகாரமும் அகங்காரமும் இல்லை தாயே. தாங்களிடம் நாங்கள் முழுமையாக சரணடைகிறோம் தாயே. ஸ்ரீ ஆக்யா சக்கர சுவாமினி மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री आज्ञा चक्र स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै
நமோ நமஹ. நம்மளுடைய 3 நாடியும் இங்கதான் சந்திக்கிறது. நம்ம அகங்காரம் மமகாரம் இல்லாமல் முழுமையாக ஸ்ரீ மாதாஜியிடம் சரணடைந்தால் நம்முடைய சகஸ்ராரம் நன்றாக திறக்கும். மெதுவாக கவனத்தை நம்முடைய சகஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். நம்முடைய ஆன்மீக முன்னேற்ற பாதையில் ஒரு உச்சகட்டம் இதுதான். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி, மோக்ஷப்பிரதாயினி. தயவு செய்து எங்களுடைய சஹஸ்ராரத்தில் அமருங்கள் தாயே. இறை சக்தியோட ஒன்றினையை அமைச்சு தாருங்கள் தாயே. கவனம் சஹஸ்ராத்து மீதே வைக்கலாம். நம்முடைய குண்டலினி தாய் மேலே போய் இறை சக்தியை வாங்கிண்டு திருப்பி உள்ள வர்றது நம்மளால சமயம் கொடுத்தால் உணர முடியும். கவனத்தை சஹஸ்ராரத்துல வைத்து ஸ்ரீ மாதாஜி கிட்ட பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சர்வ மங்கள காரிணி. எல்லா மங்களமும் தாங்கள் தான் எங்களுக்கு அழைக்கிறீர்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு நிர்விச்சார நிலையை தந்தருளுங்கள் தாயே. சஹஸ்ரார சுவாமினி மந்திரத்தை கூறி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री सहस्रार स्वामिनी, साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இதே நிலையில் ஸ்ரீ மாதாஜியோட சொற்பொழிவை கேட்போம். அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சி. She'll fight it out to the last to see that the child gets all the benefits. And this patience and this love and this forgiveness is innately built in a mother. Because her attitude is very different. Not any achievement, not any
big name or a, what you call, a sort of an award or anything. It is just she does it because she is a mother. And that is what is the sign of any mother. If she's a real mother, at least for her own children, she will go all out. She will work out everything for day in and day out and try to save the child from disaster. But Sahaj is a much bigger family. And for that, you really had to be worked out through the mother's principle. You cannot take any other principle. Like there were very great warriors we had, and they have done a great job also, and they have worked out as warriors. Then we had some who were very sacrificing. All kinds of people there were. They worked very hard to establish dharma in people, but they could not. I thought of one thing, that no use establishing dharma. First of all, give them realization. When in the light of the spirit, they see what's wrong, they become dharmic automatically. The best way is to do that, not to force dharma on them. Because you put dharma on them, they don't know how to bear it. They can't digest. So this will be the best way, is to just make them aware of their spirit. Once the light of the spirit comes, in the light they see everything clearly, then no problem is there. And that's why this mother's quality is very helpful. I mean, in every country there has been a manifestation of the mother principle in every country. And it has been depicted and said. But later on, it was taken over by people who didn't want to talk about mother, because they could not justify themselves the way they were behaving. So they said best is not to talk of the mother. Also those who were very much advanced people, very matured, who were really incarnations, did talk about the mother all the time, but still talk was talk. Now this has to work out as a mother has to work. So in your own way, when you are doing surgery, there also you have to be a mother. More mother's quality than the father's quality. That there's no ambition, there's no competition, there's no jealousies, nothing. Just you want your children to come up and to grow in their spirituality. If that is the only attitude we have, then you'll be amazed how satisfied you'll feel, because this is a very, very joy-giving thing to see people growing in spirituality. Not only talking about it, not only reading about it, but actually happening, actualizing within us. So this quality is very helpful, and that really helps every surgeon to be patient, to be kind, to be humble, but you have to correct also. But there's a way of correction of another person, of people who are coming not from the divine world but from the normal world. So it's a difficult task to correct them. Some people are so hot-tempered they can't bear it. Doesn't matter. You have to forgive them. But best is to concentrate on people who are simple, who are loving, who are affectionate. And then gradually all these complicated people also will join. Your way of dealing with others has to be motherly. The motherly relationship has to be there. I was surprised that in the Western literature, I don't find any description of a child and a mother's relationship. Very surprised. There's no description at all. How the mother sees the child, how he walks, how he falls down, then how he gets up, and how he talks. All kinds of beautiful things as described. But not in the Western countries. I don't know, they never saw this point, I think. That is very important, that to describe the attention of the mother.
how she's loving, how she's kind, how she tolerates so much nonsense, and how she keeps it in as a sort of a forgiving thing, not just to use it against the child or to trouble. Sometimes you have to correct, you have to tell, but at the right time, at the right place, if they are told, the child also sees the point, whatever is there. The first most convincing thing is the affection and the love of the mother. She goes on forgiving and giving that assurance that I have a mother. Nothing can happen to me. And this assurance works very well. But the same assurance you have to give to other Sahajogis who are getting realization from it. Let them feel that you are not angry with them. They are stupid, I know. They are sometimes violent. I have gone through all kinds of people. But only thing that has worked is pure love. Pure love has no attributes of expecting something. You just give love and try to improve that person with full attention. But in divine work, you don't have to get attached to that person. Supposing there's somebody who is not up to the point, is also troublesome, gets angry with you, annoyed, insults you, so forget it. There are many others. There's no need to run after one person, to get attached to that person, or to make them feel. Now, main thing is that I feel all the Sahajogis always feel that I am their own, which is a fact. Whether I talk to you, whether I meet you, or whatever it is, you have to know that I am your mother. And any problem you have, you can always tell me. But sometimes the way people tell me problems also, I feel how low they are. Their mentality is so low. What are they asking me? Supposing you go to some king and ask him for, say, $50, then what will the king say? What is the matter with this person? He doesn't know what he should ask for. In the same way, one feels that way, that when you are asking anything to your mother, it should be of some value, some great value. It should have the value of complete satisfaction. When you ask for something, it should give you complete satisfaction. But I've seen people asking for this thing, for that thing, it's to such an extent that I sometimes feel, oh God, how am I getting all these people around me who are desiring something very low, very mean, very insipid. But if you are one with the Sahasrara, then Sahasrara itself works. It will bring you contact with people, in contact with such people that you are amazed how it works. I went to Turkey and my experience of Turkey has proved that beyond doubt. I never expected, but the Turkish people, of all the people of the world, have taken to Sahaja just like a windfall. Can't understand how they have accepted. And there were at least 2,000 people in the follow-up. And people were finding it impossible to get them round and tell them. And when they had very close meetings also, they had so many people. And they continue to be there. Now, maybe that is a very disturbed country with fundamentalism very much working out. But everywhere, every country has problems and has, we should say, a kind of a very destructive image. Every country has. But in some countries, I don't know how it sparks. And once they become Sahajogis, no problem. There's no problem about anything. Once they are Sahajogis, you see, you don't have to tell them. They themselves work it out. They understand it. What is it? Like we have every country which has problems, which has people who are not of a very great level,
who are not great seekers. Maybe in some countries I feel those who were great seekers are lost. Like England, I feel that all the seekers are lost by drugs, hippism, all nonsense. America is the worst of all, which is so much lost into wrong seeking. And it's difficult to find people there who have right seeking. Gradually it is working out. But still I must say, we should not think of any one particular country where Sahaj Yoga is not working out so much, or in some places working out so much. It is what we have to think globally, that Sahaj Yoga is growing. And you are part and parcel of that society, which is Sahaj Yoga. It's a very rare society which they never had. They had one or two Sufis here and there, one or two realized souls here and there, who only suffered. All their lives they were tortured. Nobody looked at them. I had great hopes about Maharashtra, but I'm so disappointed because they tortured all these great saints all throughout, so badly, in such a mean manner, that I think they are still paying for it. And despite the fact I've done so much work there, what I feel is that their karmas are not good, because they still, I would say, it's a rotten country. It's become so rotten. You can see that the way people are behaving, and the whole thing is so bad. Though Sahaj Yoga is there, no doubt, but I wouldn't say it is of that level as it is in the north of India. Very surprising. North Indians never knew anything about Sahaj Yoga. They were not such religious people either. But how the north people have taken to Sahaj Yoga is very surprising. So you can't say where the light will show. Just can't say. And wherever it shows, we should accept. Wherever it doesn't show, we should not feel bad about it. What can you do? You cannot sort of break their heads for Sahasrara. Their Sahasrara has to be opened up. And with your motherly love, with your motherly understanding, I'm sure you can do it. May not be to the same extent in every country, but I'm sure as I feel that maybe the punyas of these great saints will work. And maybe wherever I felt little bit disappointed, I feel that all these places will work out and Sahaj Yoga will grow. But first and foremost is your Sahasrara. Only your Sahasrara can reflect the light of the divine. So your Sahasrara is extremely important. You must meditate to enrich your Sahasrara, to cure it, to make it completely nourished by the Kundalini. There's no need to do many rituals, but meditation and also little bit of taking bandhan even now today is necessary, I think, when you go out, because still Kali Yuga is working its own pangs and the Satya Yuga is trying to come out. We are the ones who are going to support, look after the Satya Yuga. And that's why the Sahasrara opening is very, very important. It's very important. And those who want to grow should meditate every day, whatever time you may come home, maybe in the morning, maybe in the evening, any time. But you will know that you are meditating when you can get into thoughtless awareness. Then you will know. Your reaction will be zero. Look at something, you'll just look at it. You won't react because you are thoughtless. You won't react. When that reaction is not there, then everything, you'll be surprised, is divine. Because reaction is your agas problem. Once you are absolutely thoughtlessly aware, you are one with the divine. So much so that divine takes over every activity, every moment of your life and looks after it. And you feel completely secure, one with the divine, and enjoy the blessings of the divine. May God bless you.
நிசப்த தியானத்தில் இருப்போம். மெதுவாக கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை சொல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்து உண்மையை உணர வைத்து எங்களை சந்தோஷமும் திருப்தியோடு வைத்ததற்கு நன்றி தாயே. தியானத்தில் மட்டும் இல்லாமல் எங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லயும் நாங்க சமநிலையில இருக்க அருள் புரியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய அன்பு எல்லோரிடமும் பகிர எங்களை ஒரு நல்ல கருவியாக உபயோகப்படுத்துங்கள் தாயே. நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உளுத்தி பந்தன் போட்டுக்கொள்வோம்.